ஹலோ கைஸ், வெல்கம் டு Point Trade Academy. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிகினர்ஸ் செய்யக்கூடிய ஒரு 6 மிஸ்டேக்ஸ். அந்த 6 மிஸ்டேக்ஸும் தான் கிரிப்டோவுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்கேமாக இன்றைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது என்னென்னா, அதை நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முதலாவது தான் ஃபிஷிங் ஸ்கேம். ஃபிஷிங் அப்படின்னு சொல்கிறது யாருன்னு சொல்லி டார்கெட் பண்ணி செய்ய மாட்டாங்க. அது ரெண்டம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க ஒருத்தர் நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கிற அப்ளிகேஷன் இருக்கும், அந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் ஒன்று மணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், இது நியூவாக ஓப்பன் பண்ணிக்கிற ஒரு அப்ளிகேஷன், உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், அதில் இருந்து உங்களுடைய வாலெட் அட்ரஸ், உங்களுடைய கிரிப்டோலிக்கிற மணி ஃபுல்லாக அண்ட் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே ஹேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இது முதலாவது ஒரு ஸ்கேம். இது நிறைய பேர் இதை பண்ண மாட்டாங்க. ரெண்டாவதுல தான் மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஃபேக் கிவ்அவேஸ். இந்த ஃபேக் கிவ்அவேஸ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ட்விட்டரில் பார்க்கலாம், நிறைய கிவ்அவேஸ் போடுவாங்க. இருக்கிற நிறைய ப்ரமோட்டர்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் நிறைய கிவ்அவேஸ் போடுவாங்க. அந்த கிவ்அவேல சொல்லுவாங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு எத்தீரியம் வின் பண்ணதுக்கு சான்ஸ் தரோம், 2 எத்தீரியம் வின் பண்ணதுக்கு சான்ஸ் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எல்லாத்தையும் நீங்கள் நம்பி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், அவங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுவாங்க, அவங்க அவங்களோட போஸ்டரில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கீழே உங்களுடைய எத்தீரியமுடைய லிங்க் அட்ரஸை போடுங்க, உங்களுடைய அட்ரஸை போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் நம்பி அட்ரஸை போடுவீங்க. அப்படி ஒரு நாளும் ரெண்டமாக இருக்கிற ஒரு கிவ்அவேஸ்லையும் நீங்கள் அவங்களுடைய அட்ரஸை போடக்கூடாது. அப்படி ஒரு நாளும் அப்படி ஒரு ரெண்டம் கிவ்அவேஸில் நீங்கள் போடக்கூடாது. ஒரு அஃபீஷியல் கிவ்அவே இருந்தேன்னு சொன்னால் அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு நாளும் ரெண்டம் கிவ்அவேஸ் அதில் நீங்கள் உங்களுடைய கிரிப்டோ அட்ரஸஸை போடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இந்த போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணுங்கள், அண்ட் நீங்கள் இந்த போஸ்ட்டை ரீபோஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டமாக நாங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு $100 கிவ்அவேஸ் தருவோம், அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. சரியா? பட் அதோடைய சவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக இருக்கும், அதோடைய எப்படி சொல்கிறது, அதோடைய ஹைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக இருக்கும். பட் உங்களுக்கு எந்த வித லாபமும் இல்லை. அதில் உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும். ஃபஸ்ட் உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகப்படும். ரெண்டாவது நீங்கள் கிரிப்டோ வெறுப்பீங்க. மூணாவது உங்களுடைய மணி ஃபுல்லாக ஸ்கேம் ஆகப்படும். ஓகே, இதில் மூணாவதாக இருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மூணாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பம்ப் அண்ட் டம்ப். இந்த பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொன்னால் நிறைய ஹைப் கோயின்ஸ் இருக்கும். இந்த நிறைய ஹைப் கோயின்ஸ்னால் ஃபுல்லாக லோ மார்க்கெட் கேப் கோயின்ஸாக தான் இருக்கும். அந்த லோ மார்க்கெட் கேப் கோயின்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால், நிறைய ப்ரொமோட்டர்ஸாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனல் வச்சிருக்கிற ஆட்களாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த கோயினை ஹைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கோயினை ஹைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், கோயின் ஆல்ரெடி மேலே மூவ் ஆகிருக்கும், நீங்கள் அந்த டைம் தான் ஹைப் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால், அந்த டைம் பேல் செல் பண்ணுறதுக்கும் நீங்கள் உள்ளுக்காகிறதுக்கும் ஹைப் பண்ணுவாங்க. அந்த டைம் ஹைப் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதை நம்பி நீங்களும் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ அதை நம்பி நீங்கள் பை பண்ணிங்கன்னு சொன்னால், அந்த பிளேஸில் ஷுவராக நீங்கள் லூஸ் தான் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னால், அந்த பிளேஸில் ஹைப் தான் கூட இருக்குமே தவிர மார்க்கெட்டில் ஒரு நாளும் ஒலியும் இருக்காது. ஹைப்பை நம்பி நீங்கள் வாங்குவீங்க, பட் ஒலியும் இல்லாமல் மார்க்கெட் திருப்பி டவுன் போலாக ஸ்டார்ட் ஆகிரும். சரியா? இது மூணாவது விஷயம். ஓகே, நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாலாவது விஷயம் சேம் தான். நாலாவது விஷயம் ஒவ்வொரு கோயின்ஸில் ரக் புல் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஒவ்வொரு கோயின்ஸில் பொதுவாக மீம் கோயின்ஸில் இந்த விஷயம் நடக்கும். ரக் புல் அப்படின்னு சொன்னால் அந்த கோயின் ஜீரோக்கு போகிறது. அந்த கோயின் எப்படி ஜீரோக்கு போகும்னு சொன்னால், அந்த கோயினுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கோயினுடைய டீம் அவங்களுடைய மணியை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மணியை ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போயிருது. அப்படி எடுத்துகிட்டு பாஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த கோயின் கீழே போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னால், அதில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் மணியை ஃபுல்லாக விட்ரோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கோயின் திருப்பியும் கீழே மூவ் ஆகிரும். அப்போ அதை தான் சொல்கிறது ரக் புல் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், கட்டாயமாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணணும். ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கிற ப்ராஜெக்ட்ஸில் மட்டும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அது இல்லாமல் சும்மா ரெண்டமாக இருக்கிற ஒவ்வொரு மீம் கோயின்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லூஸ் தான் வரும். ஓகே, இது நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அஞ்சாவது விஷயம் ஓகே ஃபைன். அஞ்சாவது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அஞ்சாவது விஷயம் உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட உங்களுடைய மணியை தாங்க. எப்படி? எங்கள்கிட்ட உங்களுடைய மணியை தாங்க, அந்த மணியை நாங்கள் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு மாதிரி செஞ்சு தரோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் $100 நீங்கள் அவர் கையில் கொடுக்குறீங்க. நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த $100 அப்படி மறக்க வேண்டியதான். அவங்க என்ன அப்படி மறக்க வேண்டியது இல்லைன்னு சொன்னால், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இது ஒரு ட்ரப்பாக அவங்களுக்கு பாவிப்பாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 100 கொடுப்பீங்க. அந்த 100 கொடுத்தா அவர் உங்களுக்கு 1000 திருப்பி கொடுப்பாரு. கொடுத்த பின்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், ஓகே இப்போ நாங்கள் இவர் 100 தார, நாங்கள் 100 கொடுத்தோம், எங்களுக்கு இவர் 1000 மேக் பண்ணி தந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு மேக் பண்ணி தந்ததில்லை. அதை உடனே ஸ்கேம் பண்ண ஆட்களுக்கு அவங்களுடைய மணியை உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஒன்று அவன் ஸ்கேம் பண்ண முன்னுக்கு நீங்கள் ஸ்கேம் பண்ணிட்டு போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால், ஸ்கேமில் நீங்கள் ஷுவராக ட்ரப் மாட்டுவீங்க. எப்படின்னா, அந்த $1000 நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அது ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, பிகினர்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், க்ரீடினஸில் என்ன செய்வாங்கண்டா, அந்த 1000 சேர்த்து
இன்னும் ஒரு 1000 2000 சேர்த்து மொத்தமாக கொடுப்பீங்க அவன கையில் நீங்கள் கொடுத்தீங்கடா அவன கையில் இருக்கிற அந்த 2000 சேர்த்து வச்சு அவன் உங்களுக்கு உங்களோட ஸ்கேம் பண்ணிட்டு அவன் போயிடுவான். சரியா? அந்த டைமுக்கு உங்களுக்கு அவன் தந்த 1000 லூஸ் ஆகும், உங்களோட கையிலேருந்து வேறையாக போன 1100 லூஸ் ஆகிரும். சரியா? அப்போ இப்படி ஒரு நாளும் ஷார்ட்கட் வேஸில் வந்து நீங்கள் ஒரு நாளும் கிரிப்டோவில் ட்ரேடிங்ஸை வந்து பழகுற அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் பண்ணக்கூடாது. சரியா? இது 5வது விஷயம். 6வது விஷயம் என்னென்னு சொன்னால், இதுதான் மெயினான விஷயம். நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 to 80% வந்து இந்த ஸ்கேமில் தான் மாட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நிறைய ஸ்கேமர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, சில நியூஸஸ் கேள்விப்பட்டிருப்போம், USDT பை பண்ணுறது, அந்த நியூஸஸ் கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா இப்போ USDT வந்து கரண்ட் மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு 314 ரூபா போகிறோம், ஒருத்தர் வந்து எங்களுக்கு 310 ரூபாய்க்கு தர, நீங்கள் தாங்க உங்களோட மணி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு தருவார். தந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு ஸ்கேம் பண்ணிட்டு அவர் போயிடுவார். சரியா? இப்படி ஒன்று ஸ்ரீலங்கா நடந்துச்சு. பட் இந்த ஸ்கேம் இல்லை, இதை விட பெரிய ஸ்கேம் தான் அது என்னென்னு சொன்னால், உங்கள்கிட்ட வந்து சொல்லுவார், இப்போ டிக்டாக்லேயும் சரி, நீங்கள் ஃபேஸ்புக்லையும் சரி, எதுலையும் சரி, உங்களுக்கு வந்து DM பண்ணுவாங்க, எங்களுக்கு $1000 தாங்க, $1000 தாங்க. அந்த $1000 வந்து நான் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று தருவாங்க, பெரிய பிளான் தருவாங்க. அந்த $1000 வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு வந்து $3000 பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தருவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் யார் பேரில் தருவாங்கன்னு சொன்னால், இப்போ கிரிப்டோவில் ஸ்ரீலங்காவில் யார் நல்ல ஃபேமஸாக இருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த ஃபேமஸாக இருக்கிற ஒவ்வொரு ஆட்களையும் செலக்ட் பண்ணி அவங்களோட பேரில் தான் உங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை தருவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் நம்புவீங்க. ஏன்னு சொன்னால், இது வந்து அவங்களோட ப்ரொஃபைல் நினச்சி நீங்கள் நம்புவீங்க. சரி? அப்போ அவங்களோட நீங்கள் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அவங்களோட ப்ரொஃபைல் நினச்சி நம்பி நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், உங்களோட மணியை நீங்கள் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. ஆனால் ஒரு ஜென்யூனான ஆள் வந்து ஒரு நாளும் உங்கள்கிட்ட வந்து மணி கேட்க மாட்டார். ஒரு டீச் பண்ணுறவராக இருந்தேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒரு நாளும் வந்து மணி கேட்க மாட்டார். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தேன்னு சொன்னால் அவர்கிட்ட போயிட்டு படிக்கிறே வேறு. பட் உங்கள்கிட்ட வந்து ஒரு நாளும் யாரும் மணி கேட்க மாட்டார். அப்படி மணி கேட்குறாங்களா இருந்தேன்னு சொன்னால், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், இவர் வந்து ஒரு ஸ்கேமர். இவர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், எங்கள்கிட்ட மணி கேட்குறாரு, நாங்கள் மணியை கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு நாளும் அந்த மணி வந்து ரிட்டர்ன் வராது. அப்படி நிறைய கேசஸ் ஸ்ரீலங்காவில் எக்கச்சக்கமாக நடந்திருக்குது, எல்லா ஏரியாவும் நடந்திருக்குது. அப்போ இப்படி ஒரு நாளும் யாருமே இப்படி ஸ்கேம்ஸில் வந்து மாட்டிடக்கூடாது. இப்போ இப்படி ஸ்கேம்ஸில் நீங்கள் மாட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மணியை லூஸ் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களோட வாலெட் அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் லூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இப்படி மெயினாக இந்த ஸ்கேமில் நீங்கள் மாட்டீங்க. இந்த ஸ்கேமில் மாட்டிங்க சொன்னால் உங்களோட மணியை ஃபுல்லாகவே நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஃபுல்லாக லூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாள் அந்த மணியை திருப்பி அடிக்கிறாது. திருப்பி இடம் கொண்டு வருது பொன்சி ஸ்கீம்னு சொல்லி. இந்த பொன்சி ஸ்கீம் சொல்கிறது வந்து என்னென்னு சொன்னால், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த $100 வித்ட்ரா பண்ணுறதுக்கு இன்னும் $50 பண்ண சொல்லுவாங்க. அந்த $50 பண்ணுறதுக்கு இன்னும் $30 அப்படின்னு சொல்லி போவாங்க. நீங்கள் நம்பி போடுவீங்க. ஃபைனலாக சொல்லுவாங்க, உங்களுக்கு 90% வந்துருச்சு, இன்னும் ஒரு 10% தான் இருக்குது, 99% வந்துருச்சு, இன்னும் ஒரு 1% தான் இருக்குது. இந்த 1%ல் வந்து நீங்கள் ஒரு $100 ஃபைனலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ப்ராஃபிட்டோட சேர்த்து மொத்தமாக அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு $10,000 வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்களும் அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ண பிறகு அதுதான் உங்களுக்கும் அவருக்கு மூலம் கடைசி தொடர்பாக இருக்கும். அதோட அந்த ஆப்பில் உள்ள நபர் என்ன செய்வார்னு சொன்னால், உங்களுடைய மணியை ஃபுல்லாக அவர் எடுத்துருவார். அதே மாதிரி உங்களை வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ண விடாமல், இல்லைன்னு சொன்னால் அந்த ஆப்பை விட்ரோவல் நடக்காமல் ஈக்கிறதுக்கு மாதிரி அவர் பண்ணுவார். சரியா? அப்போ ஒரு நாளும் இப்படி ஸ்கேம்ஸில் வந்து நீங்கள் போய் மாட்டிக்கக்கூடாது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியுடைய நாலேஜ் அண்ட் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும். கிரிப்டோ கரன்சி லேர்ன் பண்ணணும், எங்கே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தெரியாது, அப்படின்னு சர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், எங்களுடைய கோயின்டேட் அகாடமி உங்களுக்காக கிரிப்டோ கரன்சி கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுது நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.